இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஃபெதாவோட 5th பிரான்ச் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் மதுரை. நம்ம மதுரையில் லான்ச் பண்ணியிருக்கோம் அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து OMRல ஒரு பிரான்ச் லான்ச் பண்ணோம். தட் இஸ் லைக் கொஞ்சம் சின்ன பிரான்ச் அண்ட் இது வந்து ரொம்ப மேசிவாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் அண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ கோல்டு வேற வந்து உங்களுக்கே தெரியும் எப்படி ராக்கெட் மாதிரி ஏறிட்டே இருக்கு. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சில்வரில் வந்து இவ்வளோ அழகா டிஃப்ரென்ஸ் கூட கண்டுபிடிக்க முடியாது. கோல்டா சில்வரா அப்படின்னு இது பாருங்க, இது எவ்வளோ அழகா இருக்கு. கோல்டா சில்வர்னா தெரியல. ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபினிஷ் அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கே மதுரை மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் அண்ட் பியூட்டிஃபுல் ஷோரூம் வந்து நீங்க கொடுத்ததுல ஆண்டில் தேங்க்யூ ஸோ மச். எங்க மதுரை பீப்புள் சார்பா நான் சொல்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் மதுரையில நிறைய படம் ஷூட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ஞாபகமா இருந்தது வந்து பன்னியாரும் பதினியும் நான் இங்கே ஷூட் பண்ணேன். அப்புறம் காப்பே ரணசிங்கம் கொஞ்சம் ஷூட் பண்ணோம். நிறைய படங்கள் மதுரையில் ஷூட் பண்ணியிருக்கேன். மதுரையிலேருந்து இங்கேருந்து கோடை தானே இல்லையா, பக்கம் தானே. ஸோ கோடை கூட நிறைய படம் ஷூட் பண்ணியிருக்கோம். மதுரையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே சாப்பாடு. இங்கே சாப்பாடு அருமையா இருக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாமி வந்து மீனாட்சி அம்மன் இங்கே இருக்காங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ளைட் டிலே ஆனதுனால கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. பட் நான் மதுரை வரும்போது எல்லாம் அம்மனை பார்க்காம போன நாளே இல்லை. ஸோ அது மட்டும்தான் ஒரு சின்ன வருத்தம். சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா மெஸ் இருக்குல்ல இங்கே, அங்கே அங்கிள் வெஜிடேரியன், அவர் முன்னாடி வேணாம். நான் ஹார்ட் கோர் நான் வெஜிடேரியன். ஸோ மதுரைனாவே சாப்பாடு தான். அடுத்தது இப்போ ஒரு தமிழ்ல சொப்ன சுந்தரி பாத்தீங்கல்ல, அதோட நெக்ஸ்ட் டைரக்டர்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அப்படியே இருக்கு வரிசையா. என்னதுங்க? மூன்றாம் தலைமுறையா? அவங்க எல்லாம் எப்பயோ போயிட்டாங்க. நான் தனியா வந்து சமாளிச்சுட்டு இருக்கேன்னு தான் சொல்லணும்.